வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த புத்தகம் என்பது மதிப்புக்குரிய ஷேக் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களால் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் அல் பிதாயா வ நிஹாயா என்கிற மிக பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் இருந்து கஸஸுல் அன்பியா, நபிமார்கள் என்கிற அந்த பகுதி மாத்திரம் எடுத்து மாஷா அல்லாஹ் இத்தனை பாகங்களாக அது மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ்ல வெளிவந்திருக்கிறது. ஷேக் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்பது தஃப்சீர் இப்னு கஸீர் தான். அது எந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய பலனளித்ததோ அதுபோன்று அல் பிதாயா வ நிஹாயா என்கிற அவங்களுடைய கிதாப் என்பதும் இஸ்லாமிய கல்வியை தேடக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரும் சொத்து என்றே சொல்லலாம். அல் பிதாயா வ நிஹாயா என்றால் ஆரம்பமும் முடிவும். அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்ட அந்த செய்திகளில் இருந்து துவங்கி இந்த உலகம் அழிவுறக்கூடிய அந்த யௌமுல் கியாமா வரைக்கும் ஆரம்பம் முதல் இறுதி வரை உள்ள அத்தனை விஷயங்களை உள்ளடக்கி அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய புத்தகம் தான் அல் பிதாயா வ நிஹாயா. அதில் கஸஸுல் அன்பியா, அதில் வரக்கூடிய ஒரு பெரும் பகுதி செய்திகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நபிமார்கள் வரலாறு என்கிற அந்த பகுதியை மாத்திரம் எடுத்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த புத்தகங்களை பார்த்தாலே தெரியும், 8 பாகங்களாக இந்த புத்தகம் தமிழில் வெளிவந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 8 பாகங்களில் முதல் 4 பாகங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய அந்த நபிமார்களுடைய வரலாறுகளே அந்த அளவுக்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. வேற எந்த புத்தகத்திலும் கிடைத்திராத தகவல்கள் இந்த புத்தகத்திலே மாஷா அல்லாஹ் திரட்டி தரப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலான செய்தி என்பது என்ன அப்படின்னா, பொதுவாக வரலாற்று புத்தகங்களை பொறுத்த மட்டிலே நம்பகமான செய்திகளும் இருக்கும், நம்பகத்தகுந்த செய்திகளுக்கு முரணான செய்திகளும் இருக்கும். ஆனா மாஷா அல்லாஹ் ஷேக் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த தகவல்களில் அத்தனை செய்திகளையும் உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்பகத்தகுந்த செய்திகளை கொண்டு வந்துட்டு நம்பக தகுந்த செய்திகளுக்கு முரண்பட்ட செய்திகளையும் கொண்டு வந்து அதை அவங்க ஆய்வுக்குட்படுத்திருக்கிறாங்க. இப்படி ஒரு செய்தி சொல்லப்படுது, இது ஏற்புடையதா, இது ஏற்க முடியாமல் போவதற்கு என்னென்ன தரவுகள் இருக்குது என்பதெல்லாம் உள்ளடக்கியிருக்கிறார். அதனால் ஆதாரப்பூர்வமான அடிப்படையில நபிமார்களுடைய வரலாறு அதிலும் விரிவாக படிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நிச்சயம் இந்த புக் என்ன செய்யணும், வாங்கி படிக்கணும். ஒவ்வொரு மதரசாவிலும் ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். அதுவும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு மாத்திரம் இதுவரை 8 பாகங்கள் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, அவருடைய பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரை உண்டான செய்திகள், அதாவது 5ஆம் பாகத்திலே துவங்கி 8ஆம் பாகம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு அந்த அளவுக்கு விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு விரிவாக பேசப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அறிந்திருக்கக்கூடிய புத்தகம் என்பது அர்ஹீக் அல் மக்தூம் என்கிற அந்த புத்தகம் தான். ஆனால் அந்த புத்தகத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மடங்கு இந்த புத்தகத்தினுடைய அந்த தொகுப்பு இருக்கும் என்றால், தகவல்கள் இருக்கும் என்றால், இது எவ்வளவு தகவல் திரட்டி தரப்பட்டிருக்கும் என்பதை என்ன செய்யணும், நான் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி வாழ்வுக்கு நெருக்கமான அந்த செய்தி வரைக்கும் இந்த 8ஆம் பாகம் வரைக்கும் வந்திருக்கிறது. ஆக இப்படியாக ஒருவர் நபிமார்களுடைய வரலாறை, அதிலும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை ரொம்ப விரிவாக ஆதாரப்பூர்வமாக படிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு ஒரு பெரும் பாக்கியமாக, பெரும் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய நூல் தான் இந்த நபிமார்கள் வரலாறு என்கிற ஷேக் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொகுத்திருக்கிற அல் பிதாயா வ நிஹாயா என்கிற அந்த புத்தகத்தினுடைய ஒரு பகுதியாக இது இருக்கிறது.